கைத்தொழில், சேமிப்பு, சாமர்த்தியம் இந்த மூணும் ஒருவன்கிட்ட இருந்தால் அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய கிராமத்தாருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய அக்கம் பக்கத்து கிராமத்தாருக்குமே தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து, அதாவது 2011 2018 வரைக்கும் அப்பாவை கஷ்டப்படுத்தவும் கூடாதுன்ற ஒரு பெரும் வைராக்கியத்தில் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதாவது 9வது படிக்கக்குள்ளே கையில் மம்டி பிடிக்க ஆரம்பித்தேன். மம்டி பிடிச்சி சித்தாள் வேலைக்கு போனேன், சிமெண்ட்டு கலந்தேன், ஆம்பளால் வேலைக்கு போனேன், மூட்டை தூக்கினேன், செங்கல் ஏற்ற போவேன். அப்போல்லாம் மண்ணடிக்கிறதுக்கு அப்ரூவ்டு உண்டு. மண்ணடிக்க போவேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். அதில் நான் பெருசாக ரொம்ப கற்றுக்கிட்டது கம்பி கட்டுற வேலை தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அப்போது எல்லா வேலையும் செஞ்சு ஒரு 400 500 சம்பாதிப்பேன். வாரத்தில் 4 நாள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போவேன், 3 நாள் வேலைக்கு போவேன். அதில் வர காசை மிச்சப்படுத்தி மாதம் 5000 6000 கொண்டு போய்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். கிட்டத்தட்ட இப்படி தான் கஷ்டப்பட்டேன் 7-8 வருஷமாக. அந்த காசை ஒரு சிறிய முதலீடாக ஒரு தொழிலில் போட்டேன். அது எனக்கு இன்றைக்கி பெருமளவில் கை கொடுத்து அந்த காசில் ஒரு சிறிய பங்கு தான் இன்றைக்கி நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படுது. இதில் கூடுதல் ஒரு நல்ல தகவல் என்னன்னாக்க, அன்னைக்கு நான் கற்று வச்சுக்கிட்டு இருந்த தொழில், கம்பி கட்டுற தொழில், இன்றைக்கி எனக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீடு கட்டுறோம். நம்ம வீடு கட்டுறதுக்கு கம்பி கட்டுறதுக்கான லேபர் சார்ஜ் மட்டுமே பார்த்திங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் ஆகும். இந்த 4 லட்சம் 5 லட்சத்தை நானும் அப்பாவும் சேர்ந்து மிச்சப்படுத்த தொடங்கியிருக்கிறோம். அப்பாவும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டாங்க, அவங்களும் ஒரு கம்பி ஃபிட்டர் தான். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை தொடங்கக்குள்ள எங்களுக்கு பெரிதளவில் மிச்சமாகக்கூடியது வேலையும் சரி பணமும் சரி. இப்படி அன்றைக்கி நான் கற்று வச்சுக்கிட்ட கைத்தொழில் இன்றைக்கி பெருமளவில் உதவியாக இருக்குது. இதே போல் நீங்களும் ஒரு கைத்தொழிலையும் சேமிப்பையும் சாமர்த்தியத்தையும் முன்வைங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக கட்டாயமாக வெற்றி பெற்றே தீருவீங்க. இது ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக தான் இருக்குது. இருந்தாலும் இது அனைவருக்குமே அவசியம். அதனால தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு பகிர்றேன். சேமிப்பு சேமிப்பு சேமிப்பு, இதை உங்களுடைய அத்தியாய கொள்கையாக வச்சுக்கோங்க.